அடுத்த தலைமுறைக்காவது வரணும். போன தலைமுறையில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு போராட்டாங்க. ஐயா வந்து சொன்னார்ல, என் பையனுக்கு சீட்டு கேட்கறதுக்காக நான் வரல, மக்கள் நல்லா இருக்கணும், அடுத்து பிறக்கிற குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா பிறக்கணும், அதை விட வேற பெரிய சொத்தே கிடையாது, ஆரோக்கியத்தை தாண்டி வேற சொத்து கிடையாது. அந்த ஆரோக்கியத்தை நம்ம தொலைச்சிட்டோங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தம். ஒரு 738 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி மனுஷன் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாதப்போ கஷ்டப்பட்டு கொண்டு போய் கட்டி, இதை கட்டினது கூட சுயநலத்துக்கு அடுத்த நாள் சொல்லிடுவாங்கிறதுக்காக அவங்க குடும்பமே இந்த ஊர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருமே இந்த தண்ணி குடிக்கல, நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்க ஊர் பக்கம் எல்லாம் வந்து தண்ணி கிடையாது. ஒரு பக்கம் வாய்க்கால் வருதுங்கிறப்ப புகையில போடுறவங்களுக்காக தண்ணி வேணும்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1500 ஏக்கருக்கு வந்து தண்ணி இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மழை பெஞ்சா உண்டு, தண்ணி கிடையாது. ஸோ நான் இங்க முதல்ல கல்யாணம் ஆகி வரும்போது பொறாமையா இருந்துச்சு இந்த தண்ணியை பாக்குறப்ப. இந்த தண்ணியை நான் பார்த்ததே கிடையாது. கிணத்துல வந்து எப்பாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி பார்ப்போமே தவிர தண்ணி